லைவ் அப்டேட்டு லைவில் அருணவ் வந்து ஒரு சம்பவம் பண்ணி விட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் ஒரே ஒரு வார்த்தை வந்து தப்பாக பேசி சௌந்தர்யா வரை எல்லாத்துலேயும் வாங்கியும் கட்டியிருக்கான். எனக்கு என்னன்னா அந்த ஒரு வார்த்தையை மட்டும் தவிர்த்துருந்தான் அப்படின்னா வேறு லெவலில் இன்றைக்கி ரீச் ஆகிருப்பான். அருணவ் தான் ஹீரோவாக இருப்பான். அந்த ஒரு வார்த்தையில் வந்து அப்படியே அவன் வந்து டவுன் ஆகிட்டான். என்னென்னா ஜெஃப்ரியை வந்து தடவுறான். ஜெஃப்ரி வந்து இது பண்ணிருக்கான், இன்னொரு வார்த்தை வந்து சொல்லி அப்படி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாயிண்ட் தான் வந்து எல்லாமே இதாகிடுச்சு. சௌந்தர்யாலாம் சண்டைக்கு போகுது. அது எப்படி சொல்லலாம், எங்கள் ஃப்ரெண்டை வந்து எப்படி சொல்லலாம், நான் வந்து கேட்பேன், அப்படி சொல்லக்கூடாது, சொல்கிறது தப்பு அப்படிங்கவும் அப்புறம் இவன் தப்பு தான் சாரி அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா ஜாக்லின் எல்லாம் பவித்ரா எல்லாம் பேசியிருக்கும்போது சாரி கேட்டான்னு வைங்களேன். ஆனால் அந்த ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டேன். ஆனால் சௌந்தர்யா பற்றி சொன்னது பூரா எல்லாம் கரெக்டாக சொன்னான். நீ வந்து ஜென்யூனாக இருக்க, நீ நல்லா இந்த வீட்டில் வந்து உண்மையாக இருக்குது, நீ ஒரு ஆள் தான், அது மாதிரி நீ ஒரு சில விஷயங்கள் பண்ணதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா ரோஸ்ட் பண்ணாமல் சௌந்தர்யா வந்து உண்மையை சௌந்தர்யா பற்றி கரெக்டாக பேசிவிட்டு மற்றபடி இந்த விஷால் அருண் அப்புறம் வந்து இந்த ஒருத்தர் இருக்கானே இப்போ சட்டை போடாதவன் சத்யா அவங்களையெல்லாம் வந்து வச்சு உரிச்சாப்பில் மெயினாக வந்து விஷாலை கேட்ட கேள்வி தான் உண்மையாக நல்லா இருந்துச்சு. அந்த 2 பேர்த்தையும் நீ உனக்கு காதலிக்கிறியா இல்லை என்ன ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்டான் பாருங்கள். விஷால் வந்து ஆடி போயிட்டா. அப்புறம் விஷாலுக்கு வந்து ஒரு டைரெக்டாக சவால் விட்டாப்புல அருணவ். அதாவது இதுக்கு மேலே நீ தைரியமானவர் தான், எதாக இருந்தாலும் என் முன்னாடி பேசுகிறா அப்படின்னு. தங்கு வேறு லெவல் மாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச பிளேயர் அப்படின்னா முத்துக்குமரன், அப்புறம் வந்து தீபக்கு, சௌந்தர்யா 2 பேர். முத்துக்குமரன் தீபக்கே கூட்டு வச்சு பேசினா ஐயோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த கான்வர்சேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. ரயான்லாம் வந்து துள்ளுறான், அது எப்படி சொல்லலாம், தடவுறான்னு எப்படி சொல்லலாம், அந்த இன்னொரு வார்த்தையை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு அவங்க எல்லாம் அந்த இடத்துல கொந்தளித்து முத்துக்குமரன்லாம் கொந்தளிக்கிறான். அந்த ஒரு வார்த்தை என்ன மக்களே ரீஎன்ட்ரி கொடுத்தும் அதான் சொல்கிறான். அதாவது இவங்க உண்மையாலுமே என்னென்னா இவங்க 5 பேர் குரூப்பிசம் பண்ணி இவன் தான் அந்த வாரத்தில் அருணவ் தான் நல்லா ப்ளே பண்ணியிருப்பாப்புல. ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் சொல்லியிருப்பாங்க. எப்படி சௌந்தர்யா வந்து நல்லா ப்ளே பண்ணும்போதோ சௌந்தர்யா ஒஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்தாங்களோ ஒரு கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இந்த கேர்ள்ஸ் டீமில், அதே மாதிரி தான் இவன் வந்து பாதிக்கப்பட்ட விக்டீம் தான் அருணவ். ஆனால் என்ன அந்த ஒரு வார்த்தையால் பாருங்கள் எல்லாமே மாறிப்போச்சு. சரி ரைட்டு, இதுக்கு மேலேயாவது அவன் ஏதாவது கரெக்டாக பேசுவானா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் வரணும் வந்து ஒரு ஃபயராக தான் இருக்குது. இன்னும் வீடு வந்து அப்படி இதுன்னு இருக்குது. நான் அவங்களெல்லாம் செய்கிறேன்டா, செய்ய தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.